ஹாப்பி மார்னிங். இன்றைக்கி ரசம் ரெசிபி பார்க்கலாமா? தக்காளி, உப்பு, மஞ்சத்தூள், தேவையான அளவு தண்ணி, புளி பேஸ்ட், கருவேப்பிலை, கொத்தமல்லி நிறையா தாராளமாக போட்டுக்கோங்க. கையாலேயே எல்லாத்தையும் நல்லா மேஷ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ரெடி பண்ணி உப்பு பார்த்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. சீரகம், மிளகு, துவரம்பருப்பு 1 ஸ்பூன், பூண்டு ஒரு 15 பல் போட்டு கோரஸாக அடிச்சுக்கோங்க. ஒரு கடாய் எடுத்து ஆயில், கடுகு, உளுந்தப்பருப்பு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, நம்ம மிக்ஸி ஜாரில் கோரஸாக அடித்து வச்சுருக்கோம்ல விழுது, அதை ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு ரசத்துலேருந்து தக்காளி பச்சை வாடை போகிற அளவுக்கு எடுத்து அதை ஒரு 2 மிக்ஸ் கொடுத்துட்டு 1 ஸ்பூன் தனியாத்தூள் போட்டு அதை ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு ரசத்தை ஆட் பண்ணிவிட்டு சால்ட் செக் பண்ணிக்கோங்க. நல்ல நுர வர அளவுக்கு வச்சுக்கோங்க. கொதி வரக்கூடாது, ஜஸ்ட்டு நுர தான் வரணும். லைட்டாக ஒரு கொதி ஒரு இடத்துல மட்டும் வரும். அது வந்ததும் ஆஃப் பண்ணிவிட்டு ரசத்தை வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிடுங்க. அப்படியே அதே பாத்திரத்தில் வச்சிங்கன்னா ரசத்தோட டேஸ்ட்டு போயிடும். ரசம் ரெடியானதும் அதை க்ளோஸ் பண்ணியும் வைக்கக்கூடாது. அதை கொஞ்சம் நேரம் ஓப்பன்லேயே வச்சுக்கணும். சூடாக இருக்கும்போது அதை க்ளோஸ் பண்ணி வச்சிங்கன்னா அதோட டேஸ்ட்டே மாறிடும். இதுதான் ரசத்தோட டிப்ஸ்.